பிள்ளையன் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை என்று சுந்தரர் இறைவனை போற்றினார். இறைநெறியை சார்ந்தவர்கள் தமது பிழைகளை உணர்ந்து கொள்வர். அவ்வாறு உணர்ந்து அடைக்கலம் புகுந்த பின் அவர்களை பிழைகளில் இருந்து இறைவன் காத்து விடுவான். அப்படி காக்க வேண்டியது அவனுடைய கடமையாகிறது. பிழை செய்யும் மனிதன் மற்றவர் பிழை செய்யும் பொழுது தன்னை மகாத்மா என்று எண்ணிக்கொண்டு அவர்களை எச்சரிப்பான். சரி, ஒழிந்து போ, இதுபோல் இனிமேல் செய்யாதே என்பான். அவனுடைய வார்த்தைகளில் ஆணவம் தொனிக்கும். ஆனால் இறைவனோ, ஏதோ நமது குழந்தை தவறு செய்து விட்டது, இனி அப்படி செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நமது கடமை என்று எண்ணிவிடுவான். தாயின் அணைப்பில் இருக்கும் குழந்தை நிம்மதியாக உறங்குவது போல் ஆண்டவனை சரணடைந்தோர் எந்த கவலையும் இன்றி இருக்கலாம் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுகிறார். நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே என்று மாணிக்கவாசகர் கூறுவது போல் அடியவரால் அமைதியாக இருக்க முடியும். தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என்றார் அப்பர் பெருமான். சுவாமிமலை நவரத்தின மாலையும் உவந்தே பொறுத்திடுதல் உன் கடமையல்ல